மாணவர்கள் எந்த அளவுக்கு வந்து உற்சாகத்தோட பங்கேற்பாங்க? சரி, மாணவர்கள்னாவே உற்சாகமானவர்கள் தான். ஸோ அவங்க தான் இப்போ இந்த அகாடமியை ஊக்கப்படுத்தணும். ஏன்னா அவங்க எவ்வளோ தூரம் பாஸ் பண்ணி எவ்வளோ தூரம் எல்லாரும் மேலே போகிறாங்களோ அதுதான் வந்து இந்த அகாடமிக்கு நிறைய ஊக்கத்தை தரும். குறிப்பா இந்த கேஆர்டி கேரியர் அகாடமியோடைய இந்த கோச் எப்படி பாக்குறீங்க? தமிழகத்துல சென்னையில இந்த மாதிரி நடக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஃப்ரீ கோச்சிங் மாணவர்களுக்கு இந்த மாதிரி உதவி பண்றாங்க, எப்படி பாருங்க? இது ஒரு மாணவர்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு அண்ணன் வழங்கியிருக்கிறாரு. ஸோ அதை வந்து அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணி அவங்க வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தி இந்த நாட்டையும் மேம்படுத்துவாங்கன்ற அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அண்ணன் லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், ஓபிஆர் மாதிரி ஒரு நேர்மை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு போங்க, நிச்சயமாக வாழ்க்கையில் இன்னும் நிறைய வரலாம். இந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரி அறிவுரை சொல்றீங்க? பேசுல வந்து இத்தனை வருட அனுபவத்தில் மாணவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை கடின உழைப்பு தாங்க. கடின உழைப்பு நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்காக வாய்ப்புகள் தானாக தேடி வரும். நீங்கள் வாய்ப்புகளை தேடி போக வேண்டாம். நீங்கள் உங்களோட கடின உழைப்பு நேர்மை எல்லாத்துலேயும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை தேடி வாய்ப்புகள் தானாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கடுமையான உழைங்க, இந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வர்ற வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி நீங்களும் முன்னேறுங்க, இந்த நாட்டையும் முன்னேற்றுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வு கடந்த முறை சில நாட்கள் முன்னாடி தேர்வு எழுதும்போது மாணவர்கள் வந்து சில நொடிகள் வந்து தாமதமா உள்ள போயிட்டாங்க, உள்ள போக பார்த்தாங்க தேர்வு எழுத. அப்போ வந்து அதை வெளியே அனுப்ப பண்ணாங்க. அதாவது எப்படி வெளியிடப்பட்டாங்க? மன உளைச்சலுக்கு வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. தேர்வு அப்படின்றதே வந்து பஞ்சுவல் டைம் தாங்க, அது ஆன் டைம் தான். சரி, அதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே கடைபிடிக்கணும் அப்படின்றத என்னோட மாணவர்கள் எல்லாருமே வந்து கரெக்டான டைமை கரெக்டாக அந்த இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணி கரெக்ட் டைமுக்கு போய் அட்டன் பண்ணுங்க. சரி, என்னோட கேரியர் வந்து என்னோட 17ஆவது வயசுலேயே இந்த கேரியர் ஆரம்பிச்சிட்டோம், பிஸ்னஸ் கேரியர். ஸோ நாங்கள் என்னோட கடுமையான உழைப்பு, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்த ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு இப்போ வந்து நிறைய எக்ஸ்போர்ட், உலகம் முறை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஒரு 10 கண்ட்ரி எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிற மெயின் செக்டாருக்கு ஏரோநாட்டிக்ஸு, ஏரோஸ்பேஸு, ஸோ அந்த மாதிரி நிறைய துறைகளுக்காக நிறைய எங்களோட பொருட்கள் தயாரித்து அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ எங்கள் நிறுவனத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க டோட்டலாக. இன்றைய மாணவர்கள் குரூப் 4 தேர்வை முடித்து தனது அடுத்த பயணத்தை தொடங்கியிருக்கிறார்கள். குரூப் 2 தேர்வு பெரும் நம்பிக்கையை மாணவர்கள் மத்தியிலே விதைத்து இருக்கிறது. அதற்கு ஊக்கம் அளிக்கின்ற வகையில் கேஆர்டி கேரியர் அகாடமி குரூப் 2 அதிகாரிகளை உருவாக்குகின்ற நோக்கத்தோடு மாணவர்களுக்கு இலவச பயிற்சியை, ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவை என்பதை வலியுறுத்துகின்ற வகையில் நாங்கள் இந்த அகாடமியை மாணவர்களுக்கு பாடமாக வழங்கி கொள்கிறோம். எங்களிடம் இதுவரை இந்த 2 ஆண்டுகளிலே 110 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று பணியிலே அமர்ந்திருக்கிறார்கள். தற்போது ஏறத்தாழ 1000 மாணவர்கள் எங்களை நோக்கி எங்களிடத்திலே விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்களிலே நாங்கள் இப்போது அவர்களுக்கும் வாய்ப்பினை வழங்குகின்ற வகையில சென்னையிலும், அதே நேரத்தில் தற்போது கடந்த 29 ஜூன் அன்று மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு அவர்களுடைய திருத்தரங்கிலே திருச்சியிலும் தொடங்கி இருக்கிறோம். இது கிராமப்புற மாணவர்களுக்கு பெரும் சிறந்த வாய்ப்பை உருவாக்கி தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இதனால் பல்வேறு மாணவர்கள், கிராமப்புற ஏழை மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள் பயனடைவார்கள் என்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. ஏராளமான மாணவர்கள் தற்போது எங்களை நோக்கி வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக நாங்கள் இருப்போம் என்று நான் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லிக்